இப்ப பங்குனி உத்திரத்த கல்யாண விரதம் அப்படின்னும் சொல்றாங்க. ஆமா. கல்யாண விரதம்ங்கிற பெயர் வருவதற்கு என்ன காரணம்? பங்குனி விரதம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்கள் 12. அப்படி 12வது மாதத்தில் வரக்கூடிய 12வது நட்சத்திரமான உத்திரம் அன்று பங்குனி மாதத்தில் விரதம் இருக்கிறது தான் பங்குனி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி விரதத்துக்கும் முருகனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. ஏன் அப்படின்னா, பங்குனி உத்திர விரதத்தை ஏன் கல்யாண விரதம்னு சொல்றோம்னா, திருமணமே நடக்கல அப்படின்னு ஏங்கக்கூடிய நபர்கள் இந்த விரதம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகும். கொடுக்கக்கூடிய இந்த விரத முறை எப்படி இருக்கணும், திருமணம் ஆகாதவர்களுக்கு முக்கியமா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அந்த ஒரு நாள் விரதம் தான் இது. நம்ம சஷ்டி மாதிரி 6 நாள் விரதம்லாம் இல்லை, ஒரே நாள் விரதம் தான். காலையில் எழுந்த உடனே பொதுவாகவே கல்யாணத்தன்னைக்கு அப்படி எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். மனுஷங்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம். அன்னைக்கு யார் எது கேட்டாலும் கொடுப்போம் இல்லையா? அன்னைக்கு இறைவனுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தில் நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மரபு. ஏன்னா அதுவும் ஊஞ்சல் சேவை இருக்குது இல்லையா? அந்த ஊஞ்சல் சேவையில் இருக்கிறப்ப பக்தர்களுக்கு எது கேட்டாலும் முருகன் கொடுப்பானா. திருமணம் ஆனவங்க இந்த கல்யாண விரதம் அப்படிங்கிறது இருக்கலாமா? இந்த கல்யாண விரதத்தை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு அந்த சந்தேகம் வரும். கல்யாண விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளில் பங்குனி உத்திரத்தன்று ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டால், அறுபடை வீட்டில் ரொம்ப முக்கியமான கோயில் திருப்பரங்குன்றம். காரணம் என்ன அப்படின்னா, தெய்வானைக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம். அதனால திருப்பரங்குன்றம் போகலாம். இதே மாதிரி இந்த கல்யாண விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா, இந்த கல்யாண விரதத்தை மேற்கொள்பவர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல பக்தி பிளஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தபோது ஆன்மீக பேச்சாளர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணே. சார், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குனி விரதம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோங்க. இப்போ பொதுவாகவே பங்குனி விரதம் ரொம்ப சிறப்பான ஒரு நாள். அதோடைய சிறப்பு தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நேயர்களுக்கு சொல்லிடுங்க சார். பங்குனி விரதம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்கள் 12. அப்படி 12வது மாதத்தில் வரக்கூடிய 12வது நட்சத்திரமான உத்திரம் அன்று பங்குனி மாதத்தில் விரதம் இருக்கிறது தான் பங்குனி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி விரதத்திற்கும் முருகனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. ஏன் அப்படின்னா, முருகனுக்கு 12 கரங்கள். இந்த 12 கரங்கள் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை 12வது மாதத்தில் வரக்கூடிய 12வது நட்சத்திரத்தில் வழிபடுதல் என்பதுதான் சிறப்பான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி வரலாறு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரபதுமனுடைய தம்பியா இருக்கக்கூடிய தாரகாசுரன் அவன் என்ன பண்ணிடுறான், எலியா மாறி கிரௌஞ்ச மலைக்குள்ள போய் புகுந்துடுறான். அப்போ பறைவீடு அமைத்து தங்கியிருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய வேல் கொண்டு அந்த கிரௌஞ்ச மலையை வீழ்த்தி எறிகிறார். அந்த நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன ஆகுது, சஷ்டி முடிஞ்சிருது. சஷ்டி முடிஞ்சு சூரபதுமன் அழிஞ்சாச்சு. இப்ப தேவேந்திரனுக்கு தானே பொறுப்பு கிடைச்சது. அவனுடைய தேவேந்திர குலம் தானே மீட்கப்பட்டது. அப்ப அவன் யோசிக்கிறான், முருகனுக்கு இல்லாத ஒரு பொருளை நம்ம கிஃப்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பொருளை பரிசா கொடுக்கணும்னு யோசிக்கிறான். முருகன் கிட்ட என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. அழகு இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாமே இருக்கு. எது இல்லை அப்படின்னா, வரன் இல்லை. பொருத்தமான வரன் தேவை இல்லையா? அவருக்கும் அடுத்து இல்லறம் அப்படிங்கிற விஷயத்திற்கான வரன் தேவை. அப்படிங்கிறதுனால தன்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய அந்த யானை வளர்த்திருக்கக்கூடிய தெய்வானையை, தேவசேனையை திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறான். அப்படி முருகப்பெருமான் திருமணம் செஞ்சதுதான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பங்குனி உத்திரத்தை கல்யாண விரதம் அப்படின்னும் சொல்றாங்க. ஆமா. கல்யாண விரதம்ங்கிற பெயர் வருவதற்கு என்ன காரணம்? ஏன்னா பங்குனி உத்திர விரதத்தை ஏன் கல்யாண விரதம்னு சொல்றோம்னா, திருமணமே நடக்கல அப்படின்னு ஏங்கக்கூடிய நபர்கள் இந்த விரதம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது அப்படிங்கிறது பங்குனி உத்திரத்துல தான். ராமன் சீதையை திருமணம் செய்தது பங்குனி உத்திரத்துல தான். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்தது பங்குனி உத்திரத்துல தான். ஆண்டாள் நாச்சியாருடைய திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திரத்துல தான். இப்படி தெய்வங்களுக்கே திருமணம் நடத்தி கொடுத்தது இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால, இதுவரை எங்க தேடியும் வரன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பங்குனி உத்திரம் விரதம் இருந்தாங்க அப்படின்னா திருமணம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனாலதான் இந்த விரதத்துக்கு கல்யாண விரதம்னே பேரு. இப்போ இந்த கல்யாண விரதம் இருப்பதற்கு முறை ஏதேனும் இருக்காங்க சார்? கண்டிப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கை துணை நலம் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா, வாழ்க்கை முழுவதும் நம் கூட வரக்கூடிய அந்த உறவை கொடுக்கக்கூடிய இந்த விரத முறை எப்படி இருக்கணும்? திருமணம் ஆகாதவர்களுக்கு முக்கியமா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அந்த ஒரு நாள் விரதம் தான் இது. நம்ம சஷ்டி மாதிரி 6 நாள் விரதம்லாம் இல்லை, ஒரே நாள் விரதம் தான்.
காலையில் எழுந்த உடனே அதிகாலையில் எழுந்தணும். சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்துவிட்டு, நல்லா குளிச்சுட்டு, முருகனுடைய திருப்படங்களுக்கு நல்ல மலர்கள சாத்தி, நல்ல வழிபாடு முறைகள செஞ்சுட்டு, விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு, கோயிலுக்கு பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ முருகன் கோயில், தாராளமா கிளம்பி போங்க. கிளம்பி போயிட்டு, காலையிலயும் உணவு சாப்பிடக்கூடாது. மதியானமும் உணவு இருக்கக்கூடாது. இரவும் உணவு இருக்கக்கூடாது. 3 நேரம் உணவு இல்லாம ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள் தான் அப்படிங்கிறப்ப, அந்த 3 நேரமும் உணவு இல்லாம இருக்கிறது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் தான். அப்படியே என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க, பாலோ இல்ல வந்து பழமோ வந்து எடுத்துக்கலாம். ஆனா 3 நேரமும் உணவு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மத்த எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. திருமணத்த தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சிந்தனையோட முருகன போய் பார்க்கணும். அதுவும் சில கோயில்கள்ல என்ன பண்ணுவாங்க, திருக்கல்யாண வைபவமே நடத்துவாங்க முருகப்பெருமானுக்கு. ஏன்னா பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் அப்படிங்கிறப்ப, முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணமே நடத்துவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல என்ன பண்ணிருங்க, திருக்கல்யாணத்த பாருங்க. பொதுவாவே கல்யாணத்தன்னைக்கு அப்படி எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். மனுஷங்களே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். அன்னைக்கு யார் எது கேட்டாலும் குடுப்போம் இல்லையா? அன்னைக்கு இறைவனுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்துல நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மரபு. ஏன்னா அதுவும் ஊஞ்சல் சேவை இருக்கு இல்லையா? அந்த ஊஞ்சல் சேவையில இருக்கிறப்ப, பக்தர்களுக்கு எது கேட்டாலும் முருகன் குடுப்பாராம். ஏன்னா ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கிறப்ப, அந்த திருமண நாளில் எது கேட்டாலும் குடுப்பாராம். அதனால என்ன செய்யணும்? விரதம் இருக்கக்கூடிய நபர்கள், காலையில் எழுந்து அதிகாலை எழுந்து முருகனுடைய படங்களுக்கு மலரிட்டு வழிபாடு செஞ்சுட்டு, வீட்ல எப்பயும் போல வழிபாட முடிச்சுட்டு, நெய்வேத்தியம் எதையாவது ஒண்ணு நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வந்து படைச்சுட்டு, கோயிலுக்கு போணும். கண்டிப்பா அன்னைக்கு திருக்கல்யாணம் பார்க்கணும். திருக்கல்யாணம் பார்த்து அந்த ஊஞ்சல் சேவையில கலந்துக்கோங்க. முடிஞ்சது அப்படின்னா, ஊஞ்சல் சேவையில வந்து அந்த ஊஞ்சல் ஆட்டி விடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அதையும் செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்கணும் அப்படின்னா, இத செஞ்சுட்டு மாலை நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூஜை நடக்கும் இல்லையா? அதுக்கு பிறகாக வந்து தீர்த்தம் குடுப்பாங்க. அந்த தீர்த்தத்த வாங்கி குடிச்சுட்டு விரதத்த நிறைவு செய்யலாம். அதுக்கப்புறம் எளிய உணவா எடுத்துக்கிறது நல்லது. அதாவது விரதம் தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, தளவால இலை இல்லாம, அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு பிறகு தான் வந்து இலை போட்டு சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எளிய உணவா கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து திருமணம் ஆகாதவர்கள் இந்த கல்யாண விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய வழிமுறை. இப்ப திருமணம் ஆனவங்க இந்த கல்யாண விரதம் அப்படிங்கிறது இருக்கலாமா? இல்ல இந்த பங்குனி உத்திரத்துல விரதம் இருப்பதனால் ஏதேனும் சிறப்பு அம்சங்கள் இருக்காங்க? ஆ. திருமணம் ஆனவர்கள் இந்த விரதம் இருக்கலாமா? எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. நான் பங்குனி உத்திர விரதம் இருக்கலாமா? இந்த கல்யாண விரதத்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கலாமா? அப்படின்னு நெறைய பேத்துக்கு அந்த சந்தேகம் வரும். தாராளமா எல்லாருமே இருக்கலாம். பங்குனி உத்திரம் விரதம்ங்கிறது திருமணத்திற்காகவே சொல்லப்பட்டாலும், முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கணும்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த விரதம் இருக்கலாம். அப்ப நாங்க இது மாதிரி கடுமையா ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாம இருக்கணுமா? அப்படின்னு கேட்டா, திருமணம் ஆனவர்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நேரம் மட்டும் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மதிய உணவு மட்டும் இல்லாம முருகன வழிபட்டுக்கலாம். இன்னும் சொல்லணும்னா 3 நேரம் உணவோட இருந்துட்டும் கூட, முருகனுடைய பாராயணங்கள மட்டும் சொல்லிட்டு கூட விரதம் இருந்துக்கலாம். ஏன்னா திருமணத்திற்கான விரதம் அப்படிங்கிறப்ப, திருமணம் ஆனவங்க அதை நோக்கி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருகனுடைய நாமங்களை சொல்லி, அன்னைக்கு ஒரு கந்த சஷ்டியோ, கந்தர் அனுபூதியோ, திருப்புகழோ பாடி, முருகன மனதளவுல நெனச்சு, விரதம் அப்படின்னு சொல்லி உணவு எதுவும் எடுத்துக்காம இருக்கிறத விட, உணவு எடுத்துக்கிட்டே கூட இந்த விரதத்த வந்து கன்டின்யூ பண்ணலாம். கல்யாண விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளில் பங்குனி உத்திரத்தன்று ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்க ம். அருகாமையில இருக்கலாம். இல்ல இதுக்காகவே ஸ்பெஷலா பூஜை நடக்கக்கூடிய கோயில் அப்படின்னா ஏதேனும் இருக்காங்க சார்? ஆ பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பங்குனி உத்திர விரதம் திருமணத்திற்காகவே நான் இருக்கிறேங்க. அதுக்காக தான் எனக்கு வந்து நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டா, அறுபடை வீட்ல ரொம்ப முக்கியமான கோயில் வந்து திருப்பரங்குன்றம். காரணம் என்ன அப்படின்னா, தெய்வானைக்கும், முருகனுக்கும் திருமணம் நடந்த இடம் வந்து திருப்பரங்குன்றம். அதனால திருப்பரங்குன்றம் போகலாம். இன்னும் சிறப்பா இந்த பங்குனி உத்திர விரதம் நடக்கிறது வந்து பழனியில நடக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பழனி அப்படிங்கிறது நவபாஷாணத்துல போகர் செய்திருக்கக்கூடிய சிலை. இப்ப அடுத்து கோடை காலம் வந்துரும். இப்ப இந்த கோடை காலத்துல அந்த நவபாஷாணத்தினுடைய தன்மை மாறிறக்கூடாதுங்கிறதுனால தான், பங்குனியிலேயே நம்ம என்ன பண்றோம், பாலாபிஷேகங்கள அதிகமா செய்றது. இந்த பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா, அதிகமா பாலாபிஷேகங்கள் செய்வாங்க. அப்ப அதுக்கு பழனி போறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திருமணத்திற்காக விரதம் இருக்கிறவங்க பழனி போக வேணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் போங்க. பழனி போக வேணாம். அது நெறைய பேர் செய்ற தப்பு என்னன்னா, பங்குனி உத்திரம் பழனி போயிரலான்னு கிளம்பி போயிடுறாங்க. திருமணத்திற்காக விரதம் இருக்கிறவங்க பழனி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் அங்க பண்டாரமாக இருக்கிறார். ஞானத்தினுடைய முக்த சொரூபமா இருக்கிறவர்ட்ட, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு போய் கேட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. திருப்பரங்குன்றம் போங்க. இன்னும் சிறப்பா ஒரு கல்யாணம் நடக்கணும். ரொம்ப ஜாம் ஜாம் நடக்கணும். எதிர்பார்த்த வரனே கிடைக்கும்னு நெனச்சா, பழமுதிர் சோலை போங்க. 2 தாரத்தோட ஜம்முன்னு இருக்கிறாரு முருகன். கண்டிப்பா பங்குனி உத்திரம் அன்னைக்கு பழமுதிர் சோலை போனீங்க அப்படின்னா, அங்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் இல்லங்க ரொம்ப தூரமா இருக்கு.
அறுபடை வீடுகள் தவிர்த்து வேற ஏதாவது முருகன் கோயில் போலாமா அப்படின்னு கேட்டாலும், அருகில் இருக்கக்கூடிய எந்த முருகன் ஆலயம்னாலும் செல்லலாம். அங்க போயிட்டு ஆனா கண்டிப்பா அங்க வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. பங்குனி உத்திரம் அப்ப சின்ன முருகன் கோயிலா இருந்தாலும் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. மாலை வாங்கி குடுக்கலாம். இப்ப உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் என்ன பண்ணலாம், 3 பேர் இருக்கிறாங்க. வள்ளி, தெய்வானை, அதுக்கப்புறம் வந்து முருகன் இருக்காருன்னா, 3 பேத்துக்குமே வந்து மாலைகள் வாங்கி குடுக்கலாம். இந்த மாதிரியான வழிமுறைகள் செய்றப்ப, அருகில் இருக்கக்கூடிய கோயில்களும் போகலாம். ஆறுபடை வீட்ல பழனி தவிர்த்து, என்ன கேட்டா பழனியும் வேணாம், திருச்செந்தூரும் வேணாம், திருத்தணியும் வேணாம். இப்ப எல்லாமே முருகன் தானேங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ஆனா எல்லாமே முருகன் தான் இல்லைன்னு சொல்லல. எங்கிருந்து கூப்பிட்டாலும் முருகன் வரத்தான் செய்வாரு. நம்ம மறுக்கல. ஆனா அந்தந்த இடங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அவன் ஞானத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடம் பழனி. சத்ருகளை சம்ஹாரம் செய்யக்கூடிய இடம் திருச்செந்தூர். அங்க தானங்க வள்ளிய பார்த்தாரு. இந்த மாதிரிலாம் இல்லைங்க. திருப்பரங்குன்றமும், பழமுதிர் சோலையிலும் இருக்கக்கூடிய அந்த தம்பதிக்கான உணர்வு மத்த திருத்தலங்கள்ல இருக்காது. இப்ப திருத்தணியில வள்ளிய திருமணம் செஞ்சாரு இல்லைங்க. அங்க போகலாமா அப்படின்னு கேட்டா, திருத்தணியில் போர் குணம் மறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அங்க விட இந்த 2 இடம் திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை போறது ரொம்ப சிறப்புங்க. இல்லன்னா அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரலாம். இப்ப கல்யாண விரதத்துக்கு எந்த கோயில் செல்லணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க சார். இதே மாதிரி இந்த கல்யாண விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணுங்களா? ஆ. இந்த கல்யாண விரதத்தை மேற்கொள்பவர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல முருகன போய் பார்க்கணும். அதுவும் எப்படி? கல்யாண கோலத்தில் பார்க்கணும். அந்த திருக்கல்யாண காட்சிய பார்க்கணும். ஊஞ்சல் சேவையில் வந்து கலந்துக்கணும். நெறைய கோயில்ல அந்த ஊஞ்சல் சேவை இருக்குமா அப்படின்னு தெரியாது. இருந்தது அப்படின்னா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இந்த வருடம் பங்குனி உத்திரம் 11/4/2025 வருது. அதாவது வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்பயே சுக்கிரனுடைய அமைப்போடு இணைந்து வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா, பெண்கள் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் சுக்கிரன் தான் அடிப்படை. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரம் அந்த விரதத்தை முடிக்கிறீங்கல்ல, எளிய உணவா தயிர் சாதத்தோடு முடிக்கலாம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தயிர் சாதத்தோடு முடிக்கலாம். நெறைய பேர் கேட்பாங்க, "இரவு நேரம் தயிர் சாப்பிடலாமா? அது செல்வ வளத்தை குறைக்காதா?" அப்படின்னு கேட்கலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை வேற. நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அன்று வெள்ளிக்கிழமை பங்குனி விரதத்தை, அந்த கல்யாண விரதத்தை இதோடு முடிக்கிறப்ப, கண்டிப்பா வரன் கிடைக்குங்க. அதே மாரி பெண்கள் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த தயிர் சாதத்த 11 பேத்துக்கு தானம் குடுத்துட்டு சாப்பிடலாம். 11 பேத்துக்கு தானம் குடுத்துட்டு 12வது நபரா நீங்க சாப்பிடலாம். இது ரொம்ப இதுநாள் வரைக்கும் எனக்கு வரன் கிடைக்கல. எங்கெங்கேயோ தேடிட்டோம். வரதெல்லாம் தட்டி போகுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஜாதக அமைப்பிலேயே நெறைய குறைகள் இருக்கு. எல்லாத்தையும் முருகன் பார்த்துப்பான். அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த விரதம் நடத்தி குடுக்கணும் அப்படின்னா, முருகனுடைய அருளும் வேணும். ஆரம்பத்திலேயே முருகன்ட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க. முருகா எல்லாமே பண்ணிட்டேன். என்ன செய்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழல்ல நான் இந்த விரதத்தை மேற்கொள்ள போகிறேன். நீ தான் எனக்கு காப்பா இருந்து முடிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி முருகன்ட்ட சொல்லிருங்க. அவரே நல்லபடியா நடத்தி தருவார். எந்த விதமான அமைப்புகள் இருந்தாலும் சரி, ஆருடம் பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆறுமுகன் இருக்கிறப்ப ஆருடம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பா கல்யாணம் நடக்குங்க. இப்ப கல்யாண விரதம் இருக்கக்கூடிய நபர்கள், ஏதேனும் மந்திரங்கள்ல வந்து அவங்க அந்த நாட்ல அந்த விரதம் இருக்கிற நேரத்துல வந்து கேட்கணும், இல்ல அந்த உச்சரிக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க? ஆ. அதாவது வந்து பொதுவா முருகனுடைய எல்லா நாமங்களும் சொல்லலாம். ஆனா திருப்புகழ்ல இதற்காகவே ஒரு பாட்டு இருக்குங்க. "நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கும் மனநாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே" அப்படிங்கிற பாட்டு. அந்த திருப்புகழ கண்டிப்பா பாராயணம் செய்யுங்க. ஒண்ணும் இல்ல. அருணகிரிநாதர் பார்க்குறாரு முருகன. அவர் ஜோடியா வராரு மயில்ல. அப்ப சொல்றாரு, "நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது, நீ வந்த வாழ்வை கண்டதனாலே, மால் கொண்ட பேதைக்கும் மனநாறும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே." நல்ல வரன் பார்த்து குடுப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய பாட்டு. இந்த பாடல கண்டிப்பா அந்த கல்யாண விரதம் மேற்கொள்றவங்க, இந்த பாடலை அன்று பாராயணம் செய்தால், உங்களுடைய விரதம் இன்னும் அதிகமாக பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். இப்ப நம்ம பங்குனி உத்திரத்துல வந்து விரதம் எப்படி இருக்கணும்? கல்யாண விரதத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.